இது அயோத்தி, செழிப்பு நிறைந்த ராஜ்யம். ஆனா அந்த அரண்மனைக்குள்ள ஒரு அமைதியான சோகம் இருந்தது. பெரிய ராஜ்யம் இருந்தாலும் ஒரு குழந்தை சிரிப்பு இல்லாத வீடு வெறுமைதான். என் வாழ்க்கையில் வாரிசு இல்லையே. அரசே, நம்பிக்கை விடாதீர்கள். தேவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள். அந்த 3 மகாராணிகளுக்கும் ஒரே ஆசை. அப்போ ஒரு மகா முனிவர் வந்தார். புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார். அந்த அக்னியில் இருந்து ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. இந்த பாயசத்தை பகிர்ந்திடு. அந்த ஒரு பாயசம் வரலாற்றை மாற்றப் போகுது. அந்த இரவில் ஒரு தெய்வ குழந்தை பிறந்தது. அரசே, மகன் பிறந்தார். அவன்தான் ஸ்ரீராமன். அயோத்தி முழுவதும் ஆனந்தம். இந்த சின்ன குழந்தைதான் பின்னாளில் உலகத்துக்கு தர்மம் கற்றுக் கொடுக்கும் மகான்.